வெற்றிவேல் முருகனுக்கு கரோவரா, எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவனுக்கு கரோவரா, திருக்குற்றலம் அவர் பெருமாளுக்கு கரோவரா, எம்பெருமான் கருவை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசங்க திருவாரூர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரங்கள் தத் வருஷப்படி பாடலும் 976. வேதத்தில் கேள்வி இல்லாத என தோவும் திருக்குற்றால் தத்து திருப்பூருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு ஒரு ஆஜமும் தானத்த தானன தானன தானத்த தானன தானத்த தானன தானன தனதான என்ற சந்தகுடிப்பினுடைய பாடல். பாடலை பார்க்கலாம். வேதத்தில் கேள்வி இல்லாதது, போதத்தில் காண உணாதது, வீசத்தில் தூரம் இல்லாதது, கதியாளர் வீதித்து தேட அரிதானது, ஆதித்தன் காய உணாதது, வேகத்து தீயில் வெகாதது, சுடர்கானம் வாதத்துக்கே அவியாதது, காதத்தில் பூ இயலானது, வாசத்தில் பேரொழியானது, மதமூறு மாயத்தில் காய மதச்சல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதா இனி அருள்வாய். காதத்தில் காயமதா அத்தி தித்தி தீது இது தீது என காதல் பட்டு ஓதியுமே விடு கதிகானார் காணப்பட்டே மதி தீது அகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே கோதைப்பித்தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றே வனவேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரும் முருகோனே கோதியில் பக்தாரோடு மாதவ சீல சித்தாதியர் சூழ்தர் கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே. இதான் பாடல். முதல் பதி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் கேள்வி இல்லாது, போதத்தில் காண உணாது, வீசத்தில் தூரம் இல்லாதது, கதியாளர் வீதித்து தேட அரிதானது, ஆதித்தன் காய உணாது, வேகத்து தீயில் வெகாதது, சுடர்கானம் வாதத்துக்கே அவியாது, காதத்தில் பூ இயலானது, வாசத்தில் பேரொழியானது, மதமூறும் மாயத்தில் காய மதச்சல தீதற்கு தூரமதானது ஆகிய வாழ்வை சர்க்காரமதா இனி அருள்வாயே அப்படின்னு முதல் பதியில் சுவாமி நம்பொருட்டு வேண்டுகிறார். அதாவது வேதங்களில் ஆராயப்படாது, அறிவு கொண்டு காண முடியாது, வீசம் மாகாணி தூரம் கூட இல்லாது, நமது உள்ளத்துக்குள்ளே இருப்பது, நற்கதி அடைய விரும்புவோர் வீதித்து பகுத்து ஆராய்ந்து தேடுவதற்கு முடியாது, சூரியனால் காய முடியாது, சுடர்கானம் வேகத்து தீயில் வேகாது, காணம் சுடர் காட்டு நெருப்பின் கடுமை கொண்ட தீயிலும் வேகாதது, வாதத்துக்கே அதாவது காற்றினால் தன் ஒளி அவிந்து போகாதது, வாசத்தில் காதத்தில் பூயிலானது, நறுமணம் வீசுவதில் ஒரு காத தூரம் 10 மைல் தூரம் நறுமணம் வீசும் மலரின் தன்மை வாய்ந்தது, பெரிய ஜோதியாய் விளங்குவது, ஆணவ மதம் ஊறுகின்ற மாயம் பொருந்திய இந்த காயம் உடலில் மதாசல தீதற்கு மதஜலம் ஆணவம் என்னும் மதநீர் உள்ள குற்றம் வாய்ந்தவர்களுக்கு எட்ட முடியாத தூரத்தில் இருப்பதான இத்தகைய பெருவாழ்வை சர்க்கார மதா அடியேனை மதித்து பொருட்படுத்தி இனி அருள்வாயாக அப்படின்னு முதல் பதியில் வென்றார். ரெண்டாவது பதியில் கொடுநோய் கொடு வாதைப்பட்டே காதத்தில் காயமதாகும் அத்தி தித்தி தீது இது தீது என காதல் பட்டு ஒதியுமே விடு கதிகானார் காணப்பட்டே மதி தீது அகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே கோதைப்பித்தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றே வனவேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரும் முருகோனே கோதில் பக்தாரோடு மாதவசீல சித்தாதியர் சூழ்டர் கோலக்குற்றாலம் உலாவிய பெருமாளே. அதாவது காதத்திற்ற கொலை தொழில் காயமதாகும் காழ்ப்பு உரைப்பு கொண்டதான மதி அறிவை தித்தி திருத்தி தீது இது தீது என இங்கனம் கொலை தொழில் செய்வது தீயது இது என்று கெடுதல் இது என்று ஒரு முறைக்கு இருமுறை அன்பு வைத்து ஓதியும் புத்தி சொன்ன போதிலும் மேவிடு உள்ளதான நற்கதியை கொள்ளாதவர்கள் காணாதவர்கள் பிரத்யட்சமாகவே பொல்லாத நோய் கொண்டு வேதனைப்பட்டே அறிவின் தீமை நீங்காமல் கெட்ட புத்தி நீங்காமல் கேடுற்று தடுமாறும்படி அவர்களை வருத்துபவனே கோதை பெண்மேல் காமப்பித்தோடு ஒப்பற்ற வேட உருவத்தை தாங்கி காட்டு வேடர்களின் கூட்டத்தின் நடுவே வீட்டுக்கு குடியாக வந்த முருகவேளே குற்றமற்ற பக்தருடனே சிறந்த தவ ஒழுக்கம் வாய்ந்த சித்தர் முதலானோர் வந்து வலம் வரும் அழகிய திருக்குற்றாலம் என் திருத்தலத்தில் உலாவும் பெருமாளே வாழ்வை அருள்வாயே அப்படின்னு வேண்டுகிற பாடல். இப்போ வேதத்தில் கேள்வி இல்லாதது, அதே மாதிரி வீசத்தில் தூரம் இல்லாதது, அதாவது நான்மறை எட்டிற்றெற்றாததுன்னு திருப்பூர் சொல்வார். வேத காட்சிக்கும் உபனிடத்து உச்சியில் விழுந்த போத காட்சிக்கும் காணலம்பர் கந்தபுராணத்தில். அதுதான் வேதத்தில் கேள்வி இல்லாது, 4 வேதத்தாலும் அறிவொன்னா நடைம்பார் சம்பந்தர். அடுத்தது வீசத்தில் தூரம் இல்லாது,
தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்பர். அதனால் என்றதனால் ஆயினர் கடவுள், அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது பருதி காயில் வாடாது அப்படின்னு திருப்பூர் வார்த்தையை இந்த ஆதித்தர் காய உணாதுங்கிறதுக்கு மேற்கொள்ள வச்சுக்கணும். வேகத்து தீயில் வேகாது, வடவை மூலில் வேகாதும் பார் திருப்பூரில். அதே தான் குருநாதர் சொல்கிறார். அடுத்தது வாதத்துக்கே அவியாதது, பவனம் வீசில் வீழாது சரியாதும் பார் திருப்பூரில். தீதற்கு தூரமதாகிய மாசற்கு தோணோனாதும் பார் திருப்பூரில். அடுத்தது வாழ்வை சர்க்காரமதா, இதனை தான் பரம ஞான வீடுனார் திருப்பூரில். ஏற்கனவே பரம்பொருளின் இத்தகைய இலக்கணத்தை பல்வேறு திருப்பூர் பாட சொல்கிறார். அடுத்தது காதத்தில் காயமதம், கா தத்தில், தத்தில் கா, இந்த தத்தில் ஆபத்தான நிலையில் காப்பாற்றுங்கள், காயமதாகும் உடலாகின்ற அந்த தீ நெருப்பு, ஜுர வெப்பம் நிறைந்த தித்தி தோல்பை, தீது இது தீது என, தீது இது தீது என துன்பம் தருவது என்று சமண குருக்கள்மாருடன் கூன்பாண்டியன் அன்பு வைத்து ஓதியுமே முறையிட்டும் கூட விடுகதி அந்த ஜுரம் விட்டு நீங்கும் வழியை காணாதவர்களான சமண குருக்கள்மார் யாவரும் காணும்படியே கழுமுனையில் மிக்க நோய் கொண்டு வேதனைப்பட்டே தங்களுடைய அறிவின் தீமை ஈனம் நீங்காமலே கெட்டு தருமாறு அடியும்படி அவர்களை சம்பந்தமூர்த்தியாய் அடித்தவனே பொருள் சொன்னோம். இப்படி ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இப்படி பொருள் சொல்லலாம். கூன்பாண்டே, அப்புறம் இதில் நிறைய வரலாறு, கூன்பாண்டியனுடைய ஜுரம் தீர்த்த வரலாறு, சமணர் கல்வியேற்ற வரலாறுலாம் இந்த திருப்பூரில் நம்ம குருநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. வாழ்வை சர்க்காரமதாய் நீ அல்வாயின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம். வேதத்தில் கேள்வி இல்லாது, அதாவது வேதம்னா அறிவு நூல். வேதங்கள் வந்து பரம்பொருள் உண்மையை அறுதியிட்டு உறுதியாக உரைக்க முடியாமல் தெரிவிக்கின்றன. வேத காட்சிக்கும் உபனிடத்து உச்சியில் விரித்த போத காட்சிக்கும் காணலும் பார் கந்த புராணத்தில். பாயிரம் மறையணந்தம் அனந்தம் இன்னும் பார்த்து அளந்து காண்டும் என பல்கால் மேவி ஆயிரம் ஓங்களாலும் பன்னாள் அனந்தனந்து ஓர் அணுத்துணையும் அளவு காணாதே இறங்கி அழுது சிவசிவ என்று இயங்கி திரும்ப அருட்பரவெளிவாழ் சிவமே ஈன்ற தாயிறங்கி வளர்ப்பது போல் எம்போல் வாரை தன்னருளால் வளர்த்து என்றும் தாங்கும் தேவேம்பா திருவருட்பால. போதத்தில் காண உணவு. போதம்னா அறிவு 3 வகை. உலகத்தை அறிகின்ற அறிவு பாசஞானம், தன்னை அறிகின்ற அறிவு பசுஞானம், இறைவனை அறிகின்ற அறிவு பதிஞானம். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பதி அறிய முடியாது. பதிஞானம் கைவரப்பட்டவர் தான் பதி அறிவர். இது ஏற்கனவே சிவஞான சித்தியாரில் பாடலாம் படிச்சுக்கணும். ஜீவனொடுக்கும் பூதோடுக்கும் தேர உதிக்கும் பரணியான தீப விளக்கம் காண எனக்கு முன் சீதள பத்மம் தருவாயம்பர் காவி உடுத்தும் திருப்பல். ஜீவன் ஒடுக்கம்னா பசுஞானம் ஒடுக்கும், பூத ஒடுக்கம்னா பாசஞானம் ஒடுக்கும். அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் அலையோம்பார் கந்தர் நூல். வீசத்தில் தூரம்னார், இறைவன் உயிர்க்குயிராய் ஒன்று இருக்கிறான், கண்ணொடியும் கதிரொடியும் போல அத்விதமாக கலந்து நிற்கிறான். அதனால் வீசத்தில் தூரம் இல்லாதனார். வீசம்னா சிறிய அளவு, அவையே தான் ஆயிரவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றார் சிவஞான போதத்தில். திருமந்திரத்தில் பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்கு உள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போல உணர வல்லார்கட்கு நாவியானந்த நடுதறி ஆமையம்பார். நீராய் உருக்கிய நார்வீராய் நின்றான் என்பார் மணிவாசத்தில். இறைவன் எங்கு நிறைந்திருக்கிறான், எல்லாமா நிற்கிறான், பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே தாய்மான சாமி சொன்னார். கதியாளர் வீதித்து தேட அரிதானது. கதின அறிவு, சாதனம், தத்துவம், விதித்தல், பகுத்தல். அறிவினால் ஆராய்ந்து பகுத்து பரம்பொருள் இந்த தன்மை உடையதுன்னு அறிய முடியாது. மைப்பிடிந்த கண்ணாலும் தானுங்கட்சி மயானத்தான் வாரசடையான் இன்னின் அல்லால் ஒப்புடை நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊர நல்லன் ஓர் ஓமன் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருடைய கண்ணாக காணுகல்லால் இப்படியன் இந்நிறத்தின் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட உண்ணாதேம் பரப்பர். ஆராய்ந்து அறிய முயன்ற மாலும் அயனும் மேலும் கீழும் வெகுகாலம் தேடி அறிந்தனர். மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே அப்படிம்பார் காலெடுத்திருப்போர். அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்ற எண்ணையும் பூதலத்தை வலித்து ஆட்கொண்டான் பார் மணிவாசம். ஆராய்ச்சிக்கு அறியது அன்புக்கு எளியது. ஆனால் ஆதித்தன் காய உணாது, மெய்ப்பொருள் கதனுடைய வெயினால் சூடு ஏறாது, பருதிகாயில் வாடாதும் பார் சுருதியிடுதல் போல். வேகத்து தீயில் வேகாது. வேகாதுன்னு சொல்தான் சந்தம் நோக்கி வெகாதுன்னு வந்தது. வேகமாக எரிகின்ற வெண்தடதான் பதியை வேக வைக்க முடியாது. வடவை மூடில் வேகாதுன்னு பார் சுருதி விடுத்தல் போல். வாதத்துக்கே அவியாது. வாதம்னா காற்று பிரச்சண்ட மாறுதத்தாலும் பதியை அணைத்து விட முடியுது. பவனம் வீசில் வீழாது சரியாது
துரத்தி கொடுத்துருக்குன்னு சொல்கிறார். தீதற்கு தூரமானது, தூயர்க்கு அண்மையில் உள்ள கடவுள் தீயர்க்கு நெடுந்தொலைவில் இருக்கார். மாசற்கு தோணவனாது நேசற்கு பேரவனாது வாசித்திருப்போம். காதில் அடுவோனே, காதத்தில் அடுவோனே. 5வது 6வது அடியில் இந்த இரண்டிலும் முருகவேல் திருஞான சம்பந்த பெருமானை அதிர்த்து மதவெறி பிடித்து சமணரை கடந்த தன்மையை அழகாக சொன்னார். அடுத்து ஒரு அற்புதமான வரி, கோதை பித்துங்கிறார். வள்ளியம்மையார அவர் செய்த தவம் காரணமாக ஆட்கொள்ள வேண்டும். கந்தவேல் கருணை கொண்டு வள்ளிமலை சென்று வழியில் மணந்து கொண்டார். பித்து என்பது என்ன சார்? கருணையின முதிர்ச்சி. எத்தனை குற்றம் புரியும் மகனை முனியாத அருண்ட தாயை நோக்கி பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லும்பாங்க. அதே தான் கோதை பித்துங்கிறார். அடுத்தது, கோதையில் பக்தாரோடு சித்தாதியர் சூழ்தரு கோல குற்றம். குற்றமில்லாத அடியரோடும் சித்தர்களும் வழிபடுகின்ற திருத்தலம் திருக்குற்றம். தென்னாட்டில் புதிய சார்பில் உள்ள அருமையான திருத்தலம். இதன் தலத்தரு குறும்பலா, அதனால் திருக்குறும்பலான்னு இதுக்கு பேரும் உண்டு. இப்போது சுகாதாரத்துக்கும் உல்லாசத்திற்குமாக பலர் சென்று மகிழ்கிறாங்க. முற்காலத்தில் அகத்திய முனிவர் இங்கே எழுந்துள்ள போது இங்குள்ள வைணவ பிராமணர்கள் குறுமுனிவரை வெறுமுனின்னு கருதி வெறுத்து விரட்டினாங்க. முனிவர் வைணவ பாகவத வடிவம் கொண்டு வந்து திருக்கோயிலில் அவர் உபசரிப்ப சென்று திருமாலின் திருமுடி மேல் தனது திருக்கரத்தை வைத்து குருன்னு கூறி திருமாலின் திருவுருவத்தை சிவலிங்கமாக்கினார். இது பஞ்சசபைகளில் சித்திர சபை இருக்க வேண்டும் மிக்க தலம். இந்த தலத்துடைய பெருமாட்டத்தை வேண்டுகிறார். முருகா சிவானந்த பெருவாழ்வை அடியேற்கு அருள்புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பணியாண்டான் திருடும் திருக்குற்றாலம் அவர் பெருமான் திருடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரம் வெற்றிவேல் முருகனுக்கு குரு அருணா பெருமான் திருடலே பழனியாண்டன் திருப்பாதம் முருகா 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 முருகா.